ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெயிட் லாஸ் ஜேர்னி 100 டேஸ் சேலஞ்ச் டே 5. அப்பப்பப்பப்பா, வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது போதும் ஒரே ஃபங்க்ஷனாக வரிசையாக வருது. இதெல்லாம் முறியடித்து எப்படி தான் நம்ம கண்ட்ரோலாக இருந்து வெயிட்டை குறைச்சி கொண்டு வரோங்கிறதுல தான் இருக்குது. இன்னைக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா 84.7. இன்னைக்கு எங்கள் ஊரில் உள்ள கருப்புசாமி கோயில் கும்பாபிஷேகம். அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் கிளம்பி போயிருக்கேன். கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாகவே நடந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரசாதம் புளியோதரையும் வெண்பொங்கலும் கொடுத்தாங்க, சக்கரை பொங்கலும் கொடுத்தாங்க. நான் வாங்கலை, டயட்டில் இருக்கிறனால நோ சுகர்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் வாங்கலை. இதுவும் ஒரு பிளேட் மட்டும் தான் வாங்கிட்டு தம்பிக்கும் எனக்கும் சேர்த்தே சாப்பிட்டோம். கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சுட்டு என்னோட கொழுந்தனார் பொண்ணுக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட். அதுக்கு கிளம்பி போயிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கரெக்டாக ஒரு 8:30 போல் சாப்பிட்டேன். 10 o'clock சாப்பிடுன்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் 8:30க்கெலாம் கோயிலுக்கு போனதுனால 8:30க்கே சாப்பிட்ற மாதிரி ஆகிட்டு, அதனால லஞ்ச் என்கேஜ்மெண்ட்டில் கரெக்டாக ஒரு 2 o'clock போல் லஞ்ச் சாப்பிட்டேன். ரொம்ப ஹெவியாக எடுத்துக்கல, கம்மியாக தான் ரைஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 4 வகையான கூட்டு இருந்துச்சு, அது சாப்பிட்டேன். காலையிலையும் மதியமும் ரைஸ் எடுத்துக்கிட்டனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நைட்டு ஒரே ஒரு வாழைப்பழத்தோடு என்னோடய டயட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன்.